மரணத்தை விட பெரிய உண்மை வேறு எதுவும் இல்லை என்று ஓஷோ ஒரு முறை குறிப்பிட்டதை அவரை சந்திக்க வரும் ஏராளமான நண்பர்களில் ஒருவர் கவனித்திருக்கிறார். மரணத்திற்கு நிகரானது எதுவும் இல்லை என்று அவர் சொன்னதையும் கவனித்திருக்கிறார். இப்போது கேள்வி என்னவென்றால், 2 கூற்றுகளில் எது உண்மை? மரணத்தை விட பெரிய உண்மை வேறு எதுவும் இல்லை என்று நான் கூறும்போது, நாம் எல்லோருமே ஒரு நாள் இறக்கத்தான் போகிறோம் என்பதை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். அதே சமயம் மரணம் முற்றிலும் பொய் என்று நான் கூறும்போது, இந்த நான் என்கிற எனக்குள்ளும் சரி, உங்களுக்குள்ளும் சரி, ஒருபோதும் இறக்காத வேறொருவர் இருக்கிறார் என்பதையும் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். நீங்கள் வாழ்க்கை என்று நம்பிக்கொண்டிருக்கிற வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு வாழ்க்கையும் இருக்கிறது. அது மரணம் என்பதே இல்லாத வாழ்க்கை. இந்த 2 விஷயங்களும் உண்மை. They are simultaneously true. அவற்றில் ஒன்றை மட்டும் உண்மை என்று எடுத்துக்கொண்டால் முழு உண்மையையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. நிழல் ஒரு நிஜம், இருள் ஒரு நிஜம் என்று யாராவது சொன்னால் அவர் சொல்வது சரிதான். இருள் இருக்கிறது, நிழலும் இருக்கத்தான் செய்கிறது. இன்னொரு நபர் இருள் இல்லை என்று சொன்னால் அவர் சொல்வதும் சரிதான். What he is saying is that darkness does not have a positive existence. நான் உங்களிடம் ஒரு சில இருள் அடைக்கப்பட்ட பைகளை கொண்டு வர சொன்னால் உங்களால் அது முடியாது. ஒரு அறையில் உள்ள இருளை விரட்டச் சொன்னால் உங்களால் அதை செய்ய முடியாது. அல்லது இருள் உள்ளே இருந்தால் அதை தயவு செய்து வெளியே கொண்டு வாருங்கள் என்று நான் சொன்னால் உங்களால் அதை செய்ய முடியாது. ஏன்? It is because darkness has a negative existence. இருள் என்பது வெளிச்சம் இல்லாததால் மட்டுமே இருக்கிறது. இருள் இருந்தாலும், அது நமது கண்களுக்கு தெரிந்தாலும், அது ஒளி இல்லாத காரணத்தால் மட்டுமே இருக்கிறது. எனவே இருள் இல்லை என்று யாராவது சொன்னால் அவர் சொல்வது சரிதான். ஒளி இருக்கிறது, ஒளி இல்லாமலும் இருக்கிறது. ஆனால் இருள் என்று எதுவும் இல்லை. அதனால் தான் ஒளியை வைத்து நாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் இருளை வைத்து நாம் எதுவும் செய்ய முடியாது. இருளை நீக்க வேண்டுமென்றால் நீங்கள் ஒளியை கொண்டு வர வேண்டும். இருளை கொண்டு வர வேண்டுமென்றால் நீங்கள் ஒளியை அணைக்க வேண்டும். இருளை வைத்து எதையும் நேரடியாக செய்ய முடியாது. நீங்கள் சாலையில் ஜாகிங் செய்கிறீர்கள். உங்களுடைய நிழல் உங்கள் பின்னால் தோன்றுகிறது. அதுவும் உங்களுடன் சேர்ந்து ஓடுகிறது. எல்லோராலும் உங்கள் நிழலை பார்க்க முடியும். யாராலும் நிழல் அங்கே இல்லை என்று மறுக்க முடியாது. ஆனாலும் நிழல் இல்லை என்று சொல்ல முடியும். Because it has no entity of its own. உங்கள் உடல் சூரிய ஒளியை மறைப்பதால் அங்கே நிழல் இருக்கிறது. உங்கள் உடலால் ஒளி தடுக்கப்படும் போது நிழல் உருவாகிறது. சூரியன் உங்கள் தலைக்கு மேல் வரும்போது சூரிய கதிர்கள் தடுக்கப்படாததால் எந்த நிழலும் உருவாகாது. நாம் கண்ணாடியால் ஒரு மனித உருவத்தை உருவாக்கினால் கதிர்கள் கண்ணாடி வழியாக செல்வதால் எந்த நிழலும் தோன்றாது. ஒளி தடுக்கப்படும் போது நிழல் உருவாகிறது. Shadow is merely an absence of light. எனவே ஒருவர் நிழல் இருப்பதாக சொன்னால் அவர் தவறாக சொல்கிறார் என்று அர்த்தமல்ல. ஆனால் அதில் பாதி உண்மை இருக்கிறது. நிழல் என்று ஒன்று கிடையாது என்று அவர் சேர்த்து சொன்னால் அந்த பாதி உண்மை முழுமையடைகிறது. இதன் அர்த்தம் நிழல் என்பது இருந்தும் இல்லாத ஒன்று என்பதாகும். ஆனால் நாம் சிந்திக்கும் விதத்தை பொறுத்தவரையில் அது 2 தனித்தனி பகுதிகளாக பிரிக்கப்படாவிட்டால் எதையும் நாம் பார்க்க முடியாது. ஒரு முறை ஒரு மனிதன் கொலை குற்றத்திற்காக விசாரிக்கப்பட்டான். அவன் ஒரு மனிதனை கொலை செய்திருந்தான். குற்றம் நடந்ததை நேரில் பார்த்தவர்கள் சாட்சி சொல்வதற்கு முன்வந்தனர். கொலையை நேரில் பார்த்த சாட்சி ஒருவர், குற்றம் திறந்த வெளியில் நடந்தது. வானத்தில் நட்சத்திரங்கள் பிரகாசித்தன. நான் நட்சத்திரங்களையும் கொலையையும் பார்த்தேன் என்றார். அவரை தொடர்ந்து மற்றொரு சாட்சியாக வந்தவர், குற்றம் வீட்டிற்குள் கதவுக்கு அருகில் ஒரு சுவருக்கு பக்கத்தில் நடந்தது. சுவரில் இரத்தக் கரைகள் இருக்கின்றன.
நான் சுவருக்கு அருகில் நின்று கொண்டிருந்தேன். என் துணிகளும் இரத்தத்தால் கரைப்பட்டது. இந்த கொலை வீட்டிற்குள் நடந்தது என்று சொன்னார். நீதிபதி குழப்பமடைந்தார். இருவரும் எப்படி உண்மையை சொல்ல முடியும்? ஆப்வியஸ்லி இவர்களில் ஒருவர் பொய் சொல்கிறார். கொலைகாரன் சிரிக்கத் தொடங்கினான். நீதிபதி, இதில் உனக்கு என்ன வேடிக்கை என்று கேட்டார். அதற்கு கொலை செய்தவன், இருவர் சொல்வதும் சரிதான் என்று நான் உங்களிடம் சொல்கிறேன். வீடு முழுமையடையவில்லை, கூரை இன்னும் அமைக்கப்படவில்லை, நட்சத்திரங்களை பார்க்க முடியும் என்றான். கொலை திறந்த வெளியில் நடந்தது. கொலை கதவுக்கு அருகில் சுவருக்கு அருகில் நடந்தது. வீடு கிட்டத்தட்ட தயாராக இருந்தது. சுவர்கள் உயர்த்தப்பட்டிருந்தன. கூரை மட்டும் இன்னும் முடிக்கப்படவில்லை. எனவே 2 சாட்சிகள் சொல்வதும் சரிதான். வாழ்க்கை மிகவும் சிக்கலானது. அதில் நாம் முரண்படுவதாக காணும் விஷயங்கள் கூட சரியாக மாறிவிடும். லைஃப் இஸ் ஹைலி காம்ப்ளெக்ஸ். வாழ்க்கை நாம் நினைப்பது போல் அல்ல. அது பல முரண்பாடுகளை கொண்டுள்ளது. இட் இஸ் வெரி வாஸ்ட். ஒரு வகையில் மரணம் என்பது மிகப்பெரிய உண்மை. The way we are living will come to an end. நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே இறந்து விடுவோம். The framework we have created will also be destroyed. ஒவ்வொரு நபருடைய உலகத்தையும் முழுமையாக்கியதாக அவர் கருதும் மனைவி, கணவன், மகள், தந்தை, நண்பர்கள் அனைவரும் இறந்து விடுவார்கள். ஆனாலும் மரணம் என்பது ஒரு பொய். ஏனென்றால் மகனுக்குள் வசிக்கும் ஒருவர் அவர் மகன் அல்ல. அவர் ஒருபோதும் இறக்க மாட்டார். தந்தைக்குள் வசிக்கும் ஒருவர் அவர் தந்தை அல்ல. அவர் ஒருபோதும் இறக்க மாட்டார். தந்தை என்பவர் நிச்சயமாக இறந்து விடுவார். ஆனால் அவருக்குள் யாரோ ஒருவர் இருக்கிறார். தந்தையிடமிருந்து வேறுபட்டவர். அவர் ஒருபோதும் இறக்க மாட்டார். உடல் இறந்துவிடும், ஆனால் உடலுக்குள் ஒருபோதும் இறக்காத ஒருவர் இருக்கிறார். இந்த 2 விஷயங்களும் சைமல்டேனியஸ்லி ட்ரூ. எனவே மரணத்தின் தன்மையை புரிந்து கொள்ள இந்த 2 விஷயங்களையும் மனதில் கொள்ள வேண்டும்.